தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தகவல். தமிழகத்தில் வருகிற 24ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வருகிற 21இல் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். 25ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தீபாவளி பண்டிகையொட்டி பொதுமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. தீமைகள் அகன்று நன்மைகள் பெருகும் நாளாக அமையட்டும் எனவும் பதிவு. தீபாவளி பண்டிகையொட்டி தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆளுநர் ஆர்.என். ரவி. அன்னை லக்ஷ்மி நமக்கு மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் வளத்தை அருளட்டும் எனவும் பதிவு. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவசர கால மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் ஆலோசனை. நேரடி நெல் கொள்முதலில் மீண்டும் நாடகமாடுகிறது திமுக. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மழையால் பாதிக்கப்பட்ட தேனி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் செல்ல வேண்டும். போர்க்கால அடிப்படையில் வெள்ள பாதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் டிசம்பர் மாதம் விண்ணில் ஏவப்படும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கலாச்சாரம் தலை விரித்து ஆடுகிறது. அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி குற்றச்சாட்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை. கோதையார், தாமிரபரணி, வரளை ஆற்றில் கரை புரண்டோடும் நீர். நடப்பாண்டில் 2வது முறையாக 100 அடியை எட்டிய பவானிசாகர் அணை. வினாடிக்கு 1400 கன அடி நீர் திறப்பு. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து சுமார் 18 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். லட்சக்கணக்கானோர் சென்றதால் சென்னை சாலைகளில் குறைந்த வாகனங்கள். தீபாவளியையொட்டி ஆர்வமுடன் புத்தாடை, பட்டாசுகள் வாங்கிய பொதுமக்கள். கோவை, நெல்லை உள்ளிட்ட நகரங்களில் களை கட்டிய வியாபாரம். தீபாவளியையொட்டி சங்கரன் கோவிலில் மல்லிகை கிலோ 2500 ரூபாய்க்கு விற்பனை. பண்டிகை நாள் மற்றும் விளைச்சல் குறைவே விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் தகவல். தீபாவளியையொட்டி கிருஷ்ணகிரியில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. 20,000 வரை விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. புரட்டாசி மாதம் முடிவடைந்த நிலையில் மதுரையில் இறைச்சி கடைகளில் குவிந்த மக்கள். விடுமுறை தினம் என்பதால் இறைச்சி வாங்க மக்கள் ஆர்வம். அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம். விலைவாசி உயர்வு, கல்விக் கொள்கை உள்ளிட்டவைகளை கண்டித்து முழக்கம். பிரான்ஸ் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த மன்னர் நெப்போலியனின் வைர நகைகள் கொள்ளை. கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வரும் போலீசார். இந்தியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி.